ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. சனிக்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. சரி வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு 2 கப் சின்ன கப்பில் 2 கப்பு போட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சாச்சு. அதாவது பிரிஞ்சு செஞ்சு வச்சாச்சு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, சோயா இருக்கு இல்லையா, அது போட்டு பண்ணியாச்சு. கடையில் பீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, வீட்டில் இருக்க காய வரைக்கும் வச்சு பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி எப்பயும் போல். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது சாதம் வடிச்சா இல்லைங்களா, அது கொஞ்சம் மீந்துருச்சு. அதை என்ன பண்ணேன், மிக்ஸில் நல்லா போட்டு தயிர் கட்டியாக ஊற்றி உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த வெயிலுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருக்கு. அதனால் நல்லா ஒரு கப்பு ஊற்றி கொடுத்துடலாம் ஆளுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் சுண்டை வச்சுருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன். அந்த பழைய கஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, சூப்பராக அதுக்கு தொட்டுப்பார் எங்கள் வீட்டில். அதுக்காக தான். அப்புறம் புதினா துவையல் நேற்று அரைச்சது கொஞ்சம் இருந்தது. இவ்வளோ தாங்க. இது வரைக்கும் தான் இன்றைக்கி லஞ்சு. சூப்பர் லஞ்சு தாங்க. பிரிஞ்சு திட்டமாக தான் செஞ்சுருக்கேன். பழைய கஞ்சி இருக்கிறதால அதுவும் குடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் சூப்பராக முடிஞ்சிடுச்சுங்க. எப்பயும் போல் அழகாக என்னோடய டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு லஞ்செலாம் போட்டு கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ரிசல்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வேலை இருக்குதுங்க. என்னோட பையன் 10th அவனும் போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கான். அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் மண்டே, வர மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே 19ஆம் தேதி ரிசல்ட் வருது. அவன் நல்லா படிப்பான். ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக தான் இருக்கும். அவனுக்கு ரிசல்ட் வந்தோன்னா அவனுக்கு கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.